இப்பவும் காட்சி வைக்கப்படுகிறது. இந்த காட்சி இந்த துணி எப்படி காட்சிக்காக வச்சிருக்காங்கன்னா, ஒரு சங்கிலி போட்டு கட்டி ஒரு கண்ணாடி பெட்டியில இதே மாதிரி இந்த பக்கம் 7 அடியும் அந்த பக்கம் 7 அடியும் வச்சுதான் அந்த துணி இருக்கிறது. இந்த துணியோடைய இதை பார்க்கும்போது நீங்க தெரியும் ஒரு மாதிரி மேடையா இதை வச்சிருக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. நம்ம சாதாரணமா இப்படி தரையளவு தான் வச்சிருப்பாங்க. யூதருடைய அடக்க முறை எப்படின்னா, கல்லர் இந்த பக்கம் இருக்குன்னா கொண்டு வருவாங்க, கால் தலை, அதுக்கப்புறம் துணியை மூடி வச்சிருவாங்க. அப்படிதான் பண்ணணும். ஆனால் இப்படிதான் இயேசுவை அடக்கம் பண்ணது. ஏன் அப்படின்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, நம்ம அடக்க சடங்கு முறையே அதிகம். முதல்ல குளிக்க வைக்கணும், குளிப்பாட்டணும், அப்புறம் துணி மாட்டணும், இப்படி நிறைய இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் இயேசுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா 3 மணிக்கு அவர் இறந்துட்டாரு. அடுத்த நாள் ஓய்வு நாள், சீக்கிரமா அவர் அடக்கம் பண்ணி ஆகணும். அது மட்டும் சிறுவையில் அறிந்தவர்களுக்கு அடக்கமே கிடையாது. அந்த உடம்ப வீசிடுவாங்க, அது நாய் நடி சாப்பிட்டு போயிடணும். அதுதான் மிகப்பெரிய தண்டனை. ஆனா இந்த துணியில இயேசுடைய உடல் பதியறதுக்கு என்ன காரணம்னா, 66 சூசை என்ன பண்றாருன்னா, அடக்கம் பண்றதுக்காக பிலாத்துக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி அதை வாங்கி எடுத்து வர. இந்த துணி இயேசுக்கு கிடைக்குமான்னு கேட்டா, இந்த இந்த பிளக்ஸ்ல பாத்தீங்கன்னா இவருக்கு துணியே கிடையாது. துணியே இல்லாம தான் இதுல வச்சிருக்கிறாங்க. அப்படி துணியே போடாதவருக்கு இவ்வளவு பெரிய துணி எங்கிருந்து வந்துச்சு? முதல் கேள்வி. இந்த துணி ஒரு சாதாரண ஏழைக்கு கிடைக்கிற துணியே கிடையாது. இது ஒரு பணக்காரன் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு துணி. இந்த துணியோட மசது துணின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளில் இருக்கிற ஒரு பட்டணத்துடைய பேர் மசத். அந்த பட்டணத்துல இது நெய்யப்படுறதுனால மசது துணின்னு சொல்றாங்க. இந்த துணியோட நெய்தல் என்னன்னா, மீன் முள்ளு மறைந்த நெய்தல் இருக்கும். அதுக்கு ஒரு பேர், அந்த மீனுக்கு ஒரு பேர் சொல்லலாம், ஹெரிக் மார்னிங் தான் அந்த மீனுடைய பெயர். அந்த முள்ளு மரம் தான் இந்த நெய்தல் இருக்கிறது. இந்த துணியுடைய பழக்கம் 2000 வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சொன்னோம். அதை சொன்னாலும் நம்ப முடியாது. அது டெஸ்ட் எடுக்கணும். அது டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா, அந்த துணியில பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்துல வெட்டு இருக்கும். அந்த மொத்த துணியிலையுமே ஒரு வெட்டு இருக்கும். அது இந்த படத்துல இந்த ஓரத்துல இருக்குது. இதை வெட்டி பார்த்தோன்னு சொல்றாங்க, இது பழசெல்லாம் கிடையாது. 1990 ரிசல்ட் வரும்போது இது 2000 வருஷம் பழக்கம் கிடையாது, 13 நூற்றாண்டு பழக்கம் தான் இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த துணி ஜெர்மன் நாட்டுல ஒரு ஆலயத்துல பாதுகாப்பா வச்சிருந்தாங்க, ஒரு வெள்ளி பெட்டிக்குள்ள. அந்த ஆலயம் தீப்பிடிக்கும் பொழுது அந்த வெள்ளி உருகி துணியில ஊற்றுறதுனால வந்த ஓட்டு தான் இந்த ஓட்டு. அதனால இப்ப இந்த பிளக்ஸை பார்த்தீங்கன்னா ஓரமா உடஞ்சிருக்கிறீங்களா, இதை நான் காப்பாற்றினா என்ன பண்ணும், சைடில் நான் ஏதாவது ஒட்டி வச்சா தான் முடியும். அப்போ கிளரேஷன் சிஸ்டம் 14ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, 4 சென்டிமீட்டர் அளவுக்கு 16 அடிக்கு இந்த துணியை நெய்கிறாங்க. அந்த நெய்தலோடைய இதுதான் நீங்கள் இங்கிருந்து பார்க்கலாம். இது இல்லை, அந்த துணியில் தெரியும். அதுக்கப்புறம் 1928 ஜான் பால் II என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அறிவியல் திருச்சபையில் நடக்கிற மாதிரி எல்லாமே சரி, மறுபடியும் ஒரு 1.5 சென்டிமீட்டர் ஆராய்ச்சிக்காக கொடுக்குறாங்க. அதுதான் இன்னொரு கட்டு உள்ள ஓரமாக இருக்கிற கட்டு. அதை சொல்லும் போது சொல்றாங்க, இது 2000 வருஷம் பழக்கம். முதல்ல துணி 2000 வருஷம் பழக்கம் கண்டுபிடிச்சாரு. ஆனா இயேசுவோட உருவம் இதுல பதியப்பட்டிருக்கு. இந்த உருவம் இயேசுவோட இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு காயங்களை தவிர வேற காரணங்களை சொல்ல முடியாது. இயேசு உடம்புல இருந்த காயங்கள் வேற எந்த கைதி உடம்புலையுமே கிடையாது. அவர் தலையில இருந்த முள்முன்னுடைய அடையாளம், விழாவில் இருந்த ஈட்டியினுடைய அடையாளம், கரங்கள்ல இருந்த இந்த ஆணுடைய அடையாளம், அதுக்கப்புறமா எங்கேயுமே யாருமே கேட்கப்படாத இந்த கரையினுடைய அடையாளம், அப்புறம் கால்கள்ல இருக்க ஆணுடைய அடையாளம். இதுல நம்ம பார்க்கிற சிலுவையினுடைய உருவமெல்லாம் இருக்குங்களா, அது என்ன பண்றாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல வரையப்பட்ட ஒரு படம். அதனாலதான் அது ஒரு சின்ன ரிங் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில அப்படி கிடையாது. இது ஒரு தொப்பி மாதிரி, ஒரு ஹெல்மெட் மாதிரி இருந்துச்சு. அந்த துணியை பார்த்தீங்கன்னா அந்த ரத்தக்கரை அப்படித்தான் இருக்கும். அது ஃபுல்லா பரவி இருக்கும். 2வது, ஈட்டியில குத்தும் போது நம்ம யோசிக்கிறோம், ஒரு சின்ன கோடு மாதிரிலாம் குத்துல, கீழே இருந்து ஒருத்தர் வேகமா குத்துனா மட்டும்தான் இந்த அளவுக்கு கரை வரணும்னு சொல்றாங்க. 3வது, நம்ம தெரிஞ்ச இயேசுவுக்கு உள்ளங்கையில தான் ஆணி அடிச்சாங்க. இங்க மணிக்கட்டுல கரை இருக்குது, அப்ப இயேசுவோட உடம்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இயேசுக்கு ஏன் மணிக்கட்டில அடிச்சிருக்க முடியும்னு அவங்களே கருத்துக்கு வராங்கன்னா, இறந்து போனவங்களுடைய உடம்புல இருந்து கை 2 எடுத்து கொண்டாந்து ஆணியில அடிச்சு தொங்க விடுறாங்க. அதுக்கு வெயிட் கட்டி தொங்க விடுறாங்க. 5 கிலோ ஒன்றும் ஆகல, 10 கிலோ ஒன்றும் ஆகல, 20 கிலோ ஒன்றும் ஆகல, 40 கிலோ வரைக்கும் ஒன்றும் ஆகல. 40 கிலோவுக்கு மேல கட்டி தொங்க விட்டோம்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கை கிழிஞ்சிட ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி சொல்றோம்னா,
இயேசுவனுடைய உயரம் வந்து 6.4. 6.4 பிஎம்ஐ மெஷர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுபடி இயேசுக்கு என்ன வெயிட் இருக்கணும்னா 80 கிலோவுக்கு மேலே இருக்கணும். 40 கிலோவே தாங்கணும்னா 80 கிலோ வெயிட்டை தாங்க முடியாது. அதனால ரோமையர்கள் ரொம்ப பெரிய அறிவாளிகள், அவங்க மணிக்கட்டில் தான் ஆணி அடிச்சாங்க. அதனால மணிக்கட்டு காயம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கை இது 1 2 3 4 5 6 7 8 விரல் தான் இருக்குது. பைபிள் ஒரு விஷயம் சொல்றாங்க, இயேசு ஊனம் இல்லாத ஆடு. 8 விரல் இருக்கிறவங்க ஊனம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இயேசு இல்லைன்னு சொல்றாங்க. மறுபடியும் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மணிக்கட்டுல ஆணி அடிச்சுன்னா உடம்புக்கு போற மெயின் நரம்பு கட்டாயம். அப்படி கட்டானதுனால கட்ட விரல் மடங்கி இருந்து இல்லாம போகுதுன்னு அவங்களுடைய காரணம். இதை விட முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூவுடைய கதை இது ஒரு மணர் கொத்துல இருந்து வந்த பூவருடைய மகரந்த பொடி. அது எப்படி இங்கே விழுந்துச்சு அப்படின்னா, இயேசுவை அடக்கம் பண்றது அவங்க பர்மிஷன் வாங்கி கொண்டதை வச்ச நேரம் 4 மணிக்கு மேலே. அவரை துணியை போட்டு 3 நேரத்துக்கு அப்புறம் அவரோட சீடர்கள் என்ன பண்றாங்க, அந்த கல்லறை தோட்டத்துக்கு போய் அங்கிருந்து பறிச்சு வந்த பூ மார்ச்ல இருந்து மே மாசத்துக்கு மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு பூ. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இறந்தது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஒரு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, மார்ச்ல இருந்து மே மாசத்துக்குள்ள ஈஸ்டர் கொண்டாடுறோம். அது மட்டும் கிடையாது, 4 மணிக்கு தான் இந்த பூ பூக்கும். இந்த பூவுக்கு பேரு 4 மணி பூ. இதுக்கு ஒரு சயின்டிபிக் பேர் சொல்றாங்க, கப்பாசியா ஈஜிப்சியாங்கிறது ஒரு பெயர். இந்த பூவுடைய மகரந்த தூள் இது இயேசுவோட பொருள்னு சொல்றாங்க. ஏன்னா 3 மணிக்கு இறந்தாரு, 4 மணி பூ இருக்குது, அது இந்த நாளில் தான் பூதுனால அடையாளம் சொல்றாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி, இது இயேசுவாவே இருக்குது, மனுஷன் தானே, அவருக்குன்னு ஒரு ரத்த குரூப் இருக்குமே, அந்த ரத்தம் என்ன குரூப்னு கேட்கிறாங்க. ஏபி பாசிட்டிவ்னு சொல்றாங்க. ஏபி பாசிட்டிவ்னு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கணும், இதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது டெஸ்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்குறாங்க. நம்ம திருப்பணியில சொல்லும் போது நற்கருணையில அப்பமும் ரசமும் ரத்தமா மாறினதுக்கு அப்புறமா அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ண அந்த பிளட் குரூப்பும் இந்த துணியில இந்த பிளட் குரூப்பும் ஏபி பாசிட்டிவ். அதுக்கு அடுத்து இவ்வளவும் செஞ்சவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலையா, டிஎன்ஏல என்ன சொல்றது, உங்க அப்பா யாரு அம்மா யாருன்னு சொல்றதான்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தை பிறகுனா 2 விதமான டிஎன்ஏ தேவை, நியூக்ளியர் டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. தந்தை வழி தாய் வழி டிஎன்ஏ கண்டிப்பா இருக்கணும். ஆனா இந்த இதுல தந்தை வழி டிஎன்ஏ காட்டப்படுறதுக்கு இல்லை, தாய் வழி டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது. உலகத்துல ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் அம்மாவோட பிறந்திருக்கு, அப்பா இல்லாம அவர் மட்டும்தான். அது எப்படி இருந்திருக்க முடியும்னு சொன்னா, ஒரு தந்தைக்கு ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கு உள்ள 90 கோடி சொந்தம் இல்லைன்னா 9-10 மாசம் வரைக்கும். அதனால இந்த டிஎன்ஏ கடந்து இதை வச்சு இதுதான் உண்மைன்னு சொன்னா இது இல்லை கிடையாது. இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க அந்த துணியில பாக்குற உருவம் தெரிஞ்சுதா? எவ்வளவு தெரிஞ்சது? ஏன் தெரியலன்னு சொன்னா, அந்த சிங்கிள் 1 டைமென்ஷன்ல தான் அந்த துணியில உருவம் இருக்குது. அதனால இப்படி சப்பையா தான் தெரியும். ஆனா என்ன பண்றாங்கன்னா, அதை ஒருத்தர் 50 வருஷத்துக்கு ஒரு முறை போட்டோ எடுத்தார் இல்லையா, அந்த போட்டோல நெகட்டிவ்ல இந்த போட்டோ பாத்தீங்கன்னா இது 3 டைமென்ஷன்ல தெரியுது. அதனாலதான் இந்த போட்டோ உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகி வெளியே தெரியும். இந்த போட்டோ தான் இத்தனை கேள்விகளுக்கு காரணம். 33 அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் 30 வருஷம் செவடப்பூரின் ஒரு சென்டர் ஆரம்பிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு கம்பைலேஷன் ஏதாவது இருக்கா, யாராவது புக் எடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆலன் ஆல்டர்னு ஒருத்தர் ஆர்மன் மேனுஸ்கிரிப்ட்னு ஒரு புக் எடுத்திருக்கிறாரு. அந்த புத்தகத்துல இத்தனை கேள்விகளும் பதிலும் இருக்கு. இதெல்லாம் வச்சதுனால இது சொல்லல. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா துணியில எப்படி உருவம் பதிவு, துணியில எப்படி உருவம் பதிவு, டை வச்சு போட்டாங்களா, தொட்டுக்கிட்டு அப்படின்னாங்களா, இதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பைபிள்ல விளக்கம் இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக விளக்கிறது, இயேசு உயிர்த்த பொழுது ஒரு பெரும் வெளிச்சமும் ஒரு பெரும் சத்தமும் வெளியாகதான் சொல்றாங்க. அந்த வெளிச்சம் தான் இந்த துணியில படுறதுக்கான காரணம். அதனாலதான் போட்டோ எடுக்கும் போது துணியில இருக்கிறது நெகட்டிவாகவும் போட்டோல படுற இமேஜ் பாசிட்டிவாகவும் தெரியுது. அதனாலதான் பெரும் ரோட்ல இந்த உருவம் உங்களுக்கு வெளியிட்டு இருக்கிற காரணமா இருக்கு. இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறமா அடுத்த கேள்வி நம்ம கேட்கணும், இது ஒரிஜினல், இது ஒரிஜினலான்னு கேட்கணும். இது ஒரிஜினல் கிடையாது, இது ஒரிஜினல் இல்லை. ஏன் ஒரிஜினல்னா, 2000 பழசு துணியை கொண்டு வந்தோம்னா இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், பிளாஸ்டிக்கை தூக்கிட்டு துணியை தொட்டு பார்க்கணும், எப்பயாவது உள்ள கை விட்டு பார்த்துக்கணும், இது என்னன்னு பார்க்கணும் ஆர்வம் இருக்குது. 2000 பழசு துணியை நான் திருப்பி கொண்டு போக முடியுமா? முடியாது.
அதனால போப்பாண்டவர் பெனடிக்ட் 16 என்ன பண்றாருன்னா, இது 3 வகையான காப்பி எடுக்க நமக்கு அனுமதி தருகிறார். ஒன்று ஃபாரன்சிக் காப்பி, இன்னொரு ரிலீஃப் காப்பி, மூணாவது மியூசியம் காப்பி. இந்த 3 காப்பிகளுமே மியூசியம் காப்பி காட்சிப்படுத்துவதற்காக, ரிலீஃப் காப்பி புனித பண்டமா தொட்டு வணக்கம் செய்வதற்காக, ஃபாரன்சிக் காப்பி நீங்க ரிசர்ச் பண்றதுக்காக சொல்றாங்க. அதை வச்சு நம்ம சொல்லும் பொழுது இந்த காப்பி இங்கே எப்படி வந்துச்சுன்னா, ஒரு எம்சிஎஸ் சபையை சேர்ந்த ஒரு குருவானவர் 83 வயசுக்கு மேல அவர் ஒரு ஆக்டர் சயின்டிஸ்டா இருக்கிறாரு. அவரு அப்ராடு போகும்பொழுது ரிசர்ச் சர்ச் மேல அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால இந்த துணியை பத்தி கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறமா அவர் கணக்காக அந்த துணியை வாங்கிக்கிறாரு. அந்த பிளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிளெக்ஸ் செல்ஃப் இருக்கு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே அதுல இருக்கும். அது கீழே ஒரு சர்ச்சும் ஒரு பாதத்துல பேர் போட்டிருக்கோம். அவர் தான் பார்த்து அவர் ஆலயம் கட்டுறதுக்காக யோசிக்கும் பொழுது அந்த பாதம் என்ன பண்ணாங்க, இந்த துணியை கொண்டு போய் வச்சு வர காசை வச்சு நீங்க ஆலயம் கட்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதை ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்களாம் என்ன பண்றாங்க, பரிசு எழுத போறதுக்கு முன்னாடி அந்த ஆணையத்துல பென்சில் பேனா அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட்லாம் கொடுத்து பரிசு எழுத போனாங்க. போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு பயம் போயிடுச்சு. சில பேர் சொன்னாங்க எங்களுக்கு நோய் சரியாயிடுச்சு. அப்போ அவர் முடிவு பண்றாரு, நம்ம ஆலயத்துல வைக்கிறத விட மக்கள் பார்வைக்கு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஊட்டிக்கெல்லாம் கொண்டு வரும். அப்படி தெரிஞ்சுதான் இங்கே கொண்டு வந்துருக்கோம். அடுத்த கேள்வி நம்ம கேட்போம், என்னன்னு இது என்ன காப்பீடு? அதாவது நீங்க நம்பினீங்கன்னா இது ரிலீஃப் காப்பி, பார்க்க வந்தீங்கன்னா இது மியூசியம் காப்பி, நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இது ஃபாரன்சிக் காப்பி. அது பக்கத்துல போகும்பொழுது உங்களை அறியாமையே கண்ட தண்ணி வந்துச்சுன்னா அது வேற விஷயம். அது பக்கத்துல போகும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வந்துச்சுன்னா அது வேற விஷயம். அது உங்க தனிப்பட்ட மனநிலையை பொறுத்தது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஆன்மீகத்தை அறிவியலால தேடுங்க. அறிவியலோடு கலந்த உங்கள் ஆன்மீகம் யாராலையும் அழிக்கப்பட முடியாத ஆழமான விசுவாசம். கேளுங்க, கேள்வி கேளுங்க, நிறைய கேளுங்க. நம்புறதுக்கு முன்னாடி நம்புனீங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்க. நன்றி, வாழ்த்துக்கள்.